புல்லு செடி வேற எதுவும் இருக்காது. ஆனா பஞ்ச காலத்திலும் இருக்கக்கூடியது இந்த எருக்களை செடி இருக்கும். ஒருவேளை பஞ்சம் வந்துருச்சுன்னா ஆட்டுக்குட்டியை உயிர் வாழணும்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, இந்த ஆட்டுக்குட்டியில விட்டு மேய்ச்ச அப்படியே பழக்கிட்டாரு. பழக்கிட்டு என்ன செய்யறாரு, வரகு இருக்கு பாத்தீங்களா, குறு வரகு, இந்த வரகை எடுத்து அப்படியே மண்ணில குழைச்சு சாணத்தோட குழைச்சு என்ன செய்யறாரு, செவத்துல வச்சு அப்படியே பூசிடுறாரு. எதை, இந்த குறு வரகை செவத்துல வச்சு பூசிடுறாரு. இந்த ஆட்டுக்குட்டியில கொண்டு போய் எருக்களையே மேய வச்சு பழக்கிட்டாரு. இப்ப பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. பஞ்சம் ஆரம்பிச்சா பச்சை தண்ணி கூட கிடைக்கல, உலகமே வாடுது. ஆனா இவர் மட்டும் 3 வேளை நல்லா சாப்பிடுறாரு. எப்படி சாப்பிடுறாரு அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இந்த எருக்கலையை போய் இந்த ஆடு மேயுதா இல்லையா, எருக்கலைய மேஞ்ச உடனே அந்த விஷம் தானே அந்த பால் உடம்புல போய் சார்ந்த உடனே அந்த ஆட்டுக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். அரிக்க ஆரம்பிச்ச உடனே இது என்ன செய்யும் தெரியுமா, போய் அந்த செவத்துல போய் இப்படியே உரசும். எந்த செவத்துல, அந்த குறு வரக மண்ணோட குழைச்சு பூசி இருக்காரு பத்தியலா, அதுல போய் உடம்ப வச்சு மேல வச்சு உரசும். உரசுன உடனே அதுல இருந்து வரகு அரிசி கீழே கொட்டும். அந்த அரிசியை எடுத்து இந்த பாலையும் சேர்த்து கஞ்சி வச்சு குடிச்சிட்டு இவர் 3 வேளையும் நிம்மதியா இருக்காரு. நவகிரகங்களுக்கு ஒன்னும் புரியல, என்னடா உலகமே பஞ்சமா இருக்கு, ஆனா இந்த சித்தர் மட்டும் 3 வேளையும் சாப்பிட்டு இருக்காரு, இது எப்படின்றத நம்ம போய் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு நவகிரகங்களும் பூமிக்கு வருது. நவகிரகங்களும் பூமிக்கு வந்தா வந்த இடத்துல கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே, எருக்கலை பாலை தான் இருக்கு. எருக்கலை பாலை அவருக்கு கொடுக்க முடியாது. ஆனா எருக்கலை ஆடு மேய்ஞ்சிச்சு பத்தியலா, அந்த ஆட்டுக்கு அந்த சத்து உடம்புல சேர்ந்துருச்சு. இந்த ஆட்டுப்பாலை கறந்து வரக்கூடிய நவகிரகங்களுக்கு கொடுக்கிறார். நவகிரக கிரகம் பூரா வரிசையா உட்கார்ந்துருக்கு, 9 கிரகமும் வரிசையா உட்கார்ந்துருக்கு. அப்ப இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த ஆட்டு பாலை கறந்து இந்த நவகிரகங்களுக்கும் கொடுக்க, இவருக்கு பழகி போன ஒரு விஷயம், ஆட்டுக்கு பழகி போன ஒரு விஷயம். ஆனா நவகிரகங்களுக்கு பழக்கம் இல்ல, இந்த எருக்கலை பாலை சாப்பிட்டு பழக்கம் இல்ல. அப்ப இந்த ஆட்டு பாலை கறந்து கொடுத்த உடனே மயக்க நிலை ஏற்பட்டு இந்த கிரகங்கள் பூராமே மயங்கி அந்தந்த இடத்துலயே விழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் இடைக்காட்டு சித்தர் பார்த்தார், இந்த பஞ்சம் எதனால வருது, கிரகங்கள் மாற்றத்தினாலதான் பஞ்சம் உருவாகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு, இந்த மயக்க நிலை மாறுவதற்குள்ளாக நவ கிரகங்களையும் வரிசைப்படுத்துறார். எந்த கிரகம் எந்த பக்கத்துல இருந்தா மழை பெய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வரிசைப்படுத்தி வச்ச உடனே அடுத்து நவகிரகங்கள்லாம் விழித்து பார்க்கின்றது, மழை பெஞ்சுக்கிறதுக்கு பஞ்சம் நீங்கியது. அப்ப இந்த நவகிரகங்களையும் தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்தது யாரு அப்படின்னா சாதாரண மனிதரால முடியாது. ஆனா அதை செஞ்சது யாரு அப்படின்னா இடைக்காட்டு சித்தர் என்பவர் நவகிரகங்களையும் தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வந்தார் அப்படிங்கறத ஒரு விஷயம். நீங்க கேட்டதுக்கு இதான் பதில். உண்மையா ஒத்துக்கங்க, இல்லைன்னா நீங்க தரமா மறுத்து பேசுங்க. எதிரியாக இருந்தாலும் உண்மை